இன்னைக்கு வீடியோவில் நாம் இந்த புஜுக் பாண்டாஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் ரொம்ப முக்கியமானது தான் பாண்டாஸ் ஒவ்வொரு நாளுமே 66 மில்லிகிராம் அளவுக்கான சைனைடை எடுத்துக்குது. இப்போ இதே அளவுக்கான சைனைடை மனுஷங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக உயிர் போகிற அளவுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் மனுஷங்களுக்கு ஏற்படும். ஆனால் இந்த பாண்டாஸ்க்கு எதுவுமே ஏற்படுறதில்லை. ஒவ்வொரு நாளுமே 60-66 மில்லிகிராம் சைனைடை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே தான் இருக்குது. இது எப்படி? இன்னொரு பக்கத்தில் இந்த பாண்டாஸ்க்கு சாணியில், அதுவும் குறிப்பாக குதிரை சாணியில் புரள்ற பழக்கம் இருக்குது. இது ஏதோ விளையாட்டுக்காகவோ இல்லை சேட்டைக்காகவோ பண்ணுதோ அப்படின்னு நினச்சோன்னா இல்லவே இல்லை. இதோட உயிரை காப்பாற்றுறதுக்கான ரொம்ப முக்கியமான விஷயமா இந்த குதிரை சாணியில் புரள்ற பழக்கம் இருக்குது. அது எதுக்காக? பாண்டாஸோட வளர்ச்சின்னு எடுத்து பார்த்தோம்னா ஒரு அடல்ட் பாண்டா அதிகபட்சமாக 4லேருந்து 6 அடி உயரம் வரைக்கும் கூட வளரும். வெயிட்னு எடுத்து பார்த்தோம்னா இப்போ ஆண் பாண்டாஸ் அதிகபட்சமாக 160 கிலோ எடை வரைக்கும், பெண் பாண்டாஸ் அதிகபட்சமாக 125 கிலோ எடை வரைக்கும் கூட வளரும். இப்போ இந்த பாண்டாஸ் எல்லாமே உர்சிடே அப்படிங்கிற ஒரு ஃபேமிலி கீழே தான் வருது. இந்த ஃபேமிலி கீழே இப்போ கரடி இனங்கள்லாம் இருக்குல்ல, அந்த எல்லா கரடி இனங்களுமே இருக்குது. இப்போ நம்ம பாண்டாவுமே ஒரு கரடி அப்படிங்கிறதுனால அதையுமே இந்த உர்சிடே ஃபேமிலி கீழே தான் வச்சுருக்காங்க. இந்த பாண்டாஸ்க்கு குதிரை சாணியில் புரள்ற பழக்கம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இந்த மாதிரி இதுங்க பண்ணுறத ஃபாப்பிங் நேச்சுரல் ரிசர்வ் அப்படிங்கிற ஒரு இயற்கை காப்பகத்தில் சைனாவில் தான் இது இருக்குது. அங்கே தான் கவனிச்சிருக்காங்க. ஏன் குறிப்பாக இந்த இடத்துல கவனிக்க முடிஞ்சிருக்கு அப்படின்னா அந்த பகுதியில் உங்களுக்கு பாண்டா மட்டும் இல்லாமல் நிறைய விலங்குகளுமே வாழுது. ஏன்னா இயற்கையாக அமைஞ்ச ஒரு இடத்துல தான் அவங்க இந்த நேச்சுரல் ரிசர்வை அமைச்சிருக்காங்க. அப்போ நிறைய உயிரினங்கள் அங்கே வாழுது. அந்த வகையில் அந்த பகுதி வழியாக போகக்கூடிய குதிரைகள் சாணி இட்டுட்டு அங்கே போயிருக்கு. இப்போ அந்த குதிரை சாணியை பார்த்த இந்த பாண்டாஸ் அங்கே போய் அந்த சாணத்தில் புரள்றது, இதனோட உடம்பு ஃபுல்லாக பூசிக்கிறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கு. எதுக்காக இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஆய்வு பண்ணி பார்த்துருக்காங்க. பண்ணி பார்க்கும்போது தான் இந்த குதிரை சாணத்தில் பீட்டா கேரியோஃபிலின் அப்புறம் பீட்டா கேரியோஃபிலின் ஆக்சைடு அப்படிங்கிற 2 முக்கியமான காம்பவுண்ட்ஸ் இருக்க தெரிய வருது. இந்த காம்பவுண்ட்ஸ் இருக்கக்கூடிய சாணத்தை தன்னோட உடம்புல பூசினதுக்கு அப்புறமா அதோட உடம்புல குளிரை தாங்கிக்கக்கூடிய அந்த ரெசெப்டார்ஸ் ஆக்டிவேட் ஆகிருக்கு. அப்போ குளிரை அதுங்களாம் அதிகமாக தாங்கிக்க முடியுது. அதுக்கப்புறமா தான் எந்த சீசனில் இதுங்க இதை பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது -5லேருந்து 15 டிகிரி செல்சியஸ், அப்போ நல்லாவே குளிராக இருக்கும்ல, அந்த டெம்பரேச்சர் இருக்கும் போது தான் இந்த பாண்டாஸ் இந்த மாதிரி குதிரை சாணத்தில் தன்னை முக்கிக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை மேலும் கரெக்டான செக் பண்ணுறதுக்காக இப்போ எலியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அதோட உடம்புல இந்த மாதிரி சாணத்தெல்லாம் பூசி அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்கும்போது எலிகளோட உடம்புலையுமே இந்த கோல்ட் ரெசெப்டார்ஸ் ஆக்டிவேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. இந்த பாண்டாஸ் சைனைடை எடுத்துக்கும், அதுவும் ஒரு நாளைக்கு 60 மில்லிகிராம் அளவுக்கான சைனைடெல்லாம் எடுத்துக்குன்னு சொன்னேன் இல்லையா, இது என்ன கதை அப்படின்னு பார்த்தோம்னா ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம்.